ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குளறுபடிகள் நிறைந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்து நியூஸ் பேப்பரில் வந்துட்டு ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கண்டென்ட்டை தான் வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க பார்ப்போம். ஸோ மறுதீர்வு மட்டுமே நியாயமான தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பட் மேக்ஸிமம் வந்துட்டு அதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவு தான். ஓகேங்களா? நான் இப்போ என்ன ஆயிற்று அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, போட்டித் தேர்வுகள் நடத்துவதில் யூபிஎஸ்சிக்கு இணையான நிபுணத்துவம் 15 லட்சத்துக்கு மேற்பட்ட தேர்வுகளை கூட திறமையான கையாண்டதை வந்து இந்த தரம் வந்துட்டு கொஞ்சம் சிறப்பாக வந்து செயல்படுறது கொஞ்சம் குறைவாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. முதல் முறையாக வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி ஆணையம் வந்து சற்று சறுக்கியுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட் எடுத்து என்னென்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, காலையில் நடந்தது வந்து தமிழ் தகுதித்தார் தேர்வு. இதில் வந்துட்டு குறைந்தபட்ச மதிப்பெண் பெற்றால் மட்டுமே வந்துட்டு நெக்ஸ்ட்டு அந்த பொதுத்தாளை வந்து மதிப்பீடு செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முதல்நிலை தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் என்பதால் பெரும்பாலானோருக்கு இந்த தேர்வு வந்துட்டு எளிதாகவே இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்ததாக வந்துட்டு பொதுத்தாள். இதில் வந்துட்டு மேக்ஸிமம் வந்து இந்த ஸ்கீம்ஸ் ரிலேட்டட், அதாவது கொள்கை சார் திட்டங்கள் வந்துட்டு நிறையா வந்து இடம்பெற்றிருந்ததாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வந்துட்டு என்னென்ன கொஸ்டின் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா, சுற்றுச்சூழலில் மைக்ரோப்களின் மரபணு பொறியியல் தாக்கம். ஓகேங்களா? அது நெக்ஸ்ட் வந்துட்டு சுற்றுச்சூழலில் கோவிட் தாக்கம், குடும்ப வன்முறைக்கான சமூக காரணங்கள், நெக்ஸ்ட் வந்துட்டு கோவிட் ஒருங்கிணைப்பில் உதவிய கூட்டாட்சி தத்துவம், பயோஜெட் எரிபொருள் அதை பற்றி கேட்டிருக்காங்க, கல்பாக்கம் அணுமின் நிலையம், வியத்தகு இந்தியா, அது உஜ்வாலா திட்டம், மிஷன் சக்தி, ஊழலுக்கு எதிரான அமைப்புகள் குறித்த வினாக்கள், இதெல்லாம் வந்துட்டு நேரடியாக வந்து கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு வரவேற்கத்தக்கவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 12 மார்க்லேயும் வந்துட்டு இதே மாதிரி தான் கண்டினியூ ஆகிருக்கு. என்னென்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, குழந்தைகள் நலம் நோக்கிய அரசின் திட்டங்கள், தமிழ்நாடு தொழில்துறை வழித்தடம், கோயில்களில் மாநில அரசின் கட்டுப்பாடுகள், நன்மை தீமை, நெக்ஸ்ட்டு காலை உணவு திட்டம், ஐடிசி கோட்பாடு, நிதிநிலை அறிக்கை, இதெல்லாம் வந்துட்டு ஓகே கொஸ்டின் வந்துட்டு நல்லா தரமாக வந்து எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு மாறுபட்ட விட்டம் கொண்ட குழாய்களின் வழியே செல்லும் நீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின், பாயும் மின்சாரம், சர்வதேச சிறுதானிய ஆண்டு, இந்தியாவின் 5 ட்ரில்லியன் பொருளாதாரம், தமிழ்நாடு பசுமை இயக்கம் குறித்த இதெல்லாம் வந்துட்டு போட்டித் தேர்வுகளை தாண்டியும் இளைஞர்கள் அறிந்து கொள்ளுதல் வந்துட்டு அவசியமானதே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்துட்டு இதை வந்து பாராட்டி சொல்லியிருக்காங்க. இது வந்து பாராட்டுக்குரியது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு பேரிடர் மேலாண்மை, பருவகால மாற்றங்கள் தொடர்பாக ஒரே மாதிரியான கேள்வி தான் வந்துட்டு திரும்ப வந்து வந்திருக்கு. ஓகேங்களா? தமிழ் தாளில் 1/3 சுருக்கி வரைதல் பகுதியில் ஒரு கட்டுரை வந்து உள்ளதான். ஸோ நிச்சயம் வந்து இதை வந்து எல்லா தேர்வர்களும் வந்து படிச்சிருப்பாங்க. பட் ஏறத்தாழ இதையே பதிலாக கொண்ட ஒரு கேள்வியும் வந்துட்டு ஆஃப்டர்நூன் செக்ஷனில் வந்துட்டு ஒரு கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ மார்னிங் வந்துட்டு அதை கரெக்டாக படிச்சிருந்தாங்கன்னா ஆஃப்டர்நூன் வந்துட்டு அதே வந்துட்டு நம்ம வந்து ஆன்சராக வந்து எழுதியிருக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக வந்து கேள்வித்தாள் மீது பெரிதாக குற்றச்சாட்டு எதுவும் இல்லை. ஆனால் தேர்வு நடத்தப்பட்ட விதம் மிகுந்த அதிர்ச்சி தருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஒவ்வொரு தேர்வருக்கும் தேர்வு பதிவெண் உண்டு. தேர்வு மைய நுழைவுச்சீட்டில் உள்ள பதிவெண் தான் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த முறை வினா விடைத்தாள் புத்தகத்தில் இந்த எண் வந்து அச்சிடப்பட்டிருக்கிறது. அதாவது குறிப்பிட்ட வினா விடை புத்தகம் குறிப்பிட்ட தேர்வருக்கு மட்டுமே செல்ல வேண்டும். ஆனால் இந்த ஏற்பாடு முறையானது செயல்படுத்தப்படாததால் வந்துட்டு வினாத்தாள் மாறிவிட்டது. தவறை உணர்ந்த கண்காணிப்பாளர்கள், ஓகேங்களா? ஏன்னா ஒவ்வொரு சென்டர்லேயும் வந்துட்டு இந்த கண்காணிப்பாளர்கள் இருப்பாங்க இல்லைங்களா? அவங்க வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, வினாத்தாளை தேர்வர்களிடமிருந்து திரும்ப பெற்று சரியான தேர்வருக்கு தந்தனர். ஓகேங்களா? சில மையங்களில் வந்துட்டு மீண்டும் வந்து 1 மணி நேரத்திற்கு மேலே வந்து ஆயிருக்குங்களா. மேக்ஸிமம் வந்துட்டு எல்லாருமே வந்து ½ மணி நேரத்துக்கு மேலே ஆனிச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ தவறை அறிந்த விடைத்தாள் புத்தகத்தை திரும்ப பெறும் முன்னரே சிலர் வந்து விடைகளையும் வந்துட்டு எழுத தொடங்கிவிட்டனர். மறுமுறை இந்த விடைத்தாள் வந்து வேறு ஒருவருக்கு போன போது அவரால் வந்து விடையை திருத்த இயலாமல் போனது.
இது எப்படி சரியாகும், எப்படி ஏற்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகே கொஷினா. ஸோ மாலை தேர்வுக்கான வினாத்தாள் விடைத்தாள் உரை தேர்வர்கள் முன்னிலையில் அல்லாமல் வேறு ஒரு அறையில் பிரிக்கப்பட்டு தேர்வர்களுக்கு வழங்கப்பட்டது. இதனால் தேர்வர்கள் கண்காணிப்பாளர்களிடையே வந்துட்டு வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. ஸோ மாலையும் வந்துட்டு 3 மணி நேரம் வந்துட்டு முழுதாக வழங்கப்படவில்லை. குளறுபடிகளால் தேர்வர்கள் வந்து சிரமத்துக்கு உள்ளாகினர். தேர்வர்களின் விடைகள் கலந்திருக்க சாத்தியங்கள் இருக்கின்றன. ஏதோ ஒரு விதத்தில் தேர்வர்கள் மிகுந்த மன உளைச்சலுக்கு உள்ளாக்கப்பட்டு இருக்கின்றனர். ஆணையம் இதுக்கு என்ன செய்ய போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. இதற்கு ஒரே தீர்வு மறுதேர்வு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆணையத்தின் மீது இளைஞர்களுக்கு உள்ள நம்பிக்கை போகாமல் இருக்க தேர்வை முற்றிலுமாக ரத்து செய்துவிட்டு வேறொரு நாளில் மறுதேர்வு நடத்துவது தான் நல்லது அப்படின்ற மாதிரி வந்துட்டு இதில் வந்து கண்டென்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பட் மேக்ஸிமம் வந்துட்டு அது மாதிரி வந்து செய்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்துட்டு மிகவும் குறைவு. ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அது வந்துட்டு ஒரு தகுதி தேர்வு தான். ஓகேங்களா. அதனால் வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு இந்த தடவை வந்து முன்னே வந்துட்டு தகுதி தேர்வு இல்லை. அதனால் என்ன பண்ணுவாங்க, எல்லாரோட பேப்பரும் வந்துட்டு வேல்யூவேஷன் பண்ணி ரிசல்ட் போட்டுருவாங்க. ஓகேங்களா. ஸோ ஆஃப்டர்நூன் செக்ஷனில் மேக்ஸிமம் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. அதேமாதிரி ஒரு சில சென்டர்லாம் வந்துட்டு அந்த ஒரு இப்போ 2:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆனதுன்னா 5:30 வரலும் இது அதுவே இன்னும் கொஞ்சம் நேரம் 2:45 அப்படின்னு லேட்டாக இருந்ததுன்னா 5:45 அப்படின்ற மாதிரி அந்த 3 மணி நேரம் டைம் கொடுத்து அதை வந்துட்டு கொஞ்சம் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா மேக்ஸிமம் ரீஎக்ஸாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அதனால் அந்த மார்னிங் இது கொஞ்சம் வேல்யூவேஷன்லாம் லிபரலாக பண்ணிவிட்டு மார்க் அது வந்துட்டு எல்லாத்துக்கும் கிடைக்கிற மாதிரி அது ஒன்று. அப்படி இல்லையா மார்னிங் செக்ஷனை மட்டும் கேன்சல் மாதிரி பண்ணிவிட்டு மேபி அதாவது இதற்கு வந்து வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா வேல்யூவேஷன் லிபரல் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் மார்க் கொடுத்து நெக்ஸ்ட்டு பேப்பர் வேல்யூவேட் பண்ணுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லையா மார்னிங் இதில் வந்துட்டு இப்போ ரொம்பவும் ஒர்ஸ்ட்டாக எழுதியிருப்பாங்க. ஸோ சில பேர் வந்துட்டு சும்மா அட்டன் பண்ணுறது அப்படி இப்படின்னு வந்திருப்பாங்க இல்லைங்களா. அதெல்லாம் வந்து பேப்பர் பார்த்தாலே தெரியும். ஸோ அதை வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணிவிட்டு மற்றபடி வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா எழுதியிருக்காங்க பேப்பர் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு மேக்ஸிமம் மெம்பர்ஸை வந்து செலக்ட் பண்ணி அதிலிருந்து திரும்ப அவங்களோட பேப்பர்லாம் வந்துட்டு மெயின்ஸ் வேல்யூ பண்ணி ரிசல்ட் வெளியிடுறதுக்கு தான் வந்துட்டு நிறைய வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஓகே பார்ப்போம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மேக்ஸிமம் இதுக்கு தானே வாய்ப்பு. ஒன்று எல்லா பேப்பருமே வந்துட்டு வேல்யூ பண்ணுவாங்க, அதாவது ஆஃப்டர்நூன் செக்ஷனில் எழுதுனது. அப்படி இல்லையா அந்த கொஞ்சம் பேப்பர் மட்டும் மார்னிங் செக்ஷனில் எழுதுனதில் கொஞ்சம் ரிஜெக்ட் பண்ண முடிஞ்சால் அதை மட்டும் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு மற்ற எல்லா பேப்பருமே வந்துட்டு கண்டிப்பாக வேல்யூ பண்ணுவாங்க. அப்படி தான் வந்துட்டு மெயின்ஸ் ரிசல்ட் வரும். ஸோ இந்த ரீஎக்ஸாம் அப்படி இப்படின்றதுக்கு வாய்ப்புகள் வந்து குறைவு. ஸோ தேர்வாணையம் வந்துட்டு என்ன முடிவு பண்ணுது என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். மேக்ஸிமம் இப்படி தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.